ரஷ்யாவினுடைய அதிபர் திரு புட்டின் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்று உலகம் முழுக்க சர்வதேச அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அந்த அறிவிப்பு. புட்டினுடைய கனவு திட்டமான ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் 6, அதாவது பெசோடன் அப்படிங்கக்கூடிய ஆழ்கடல் நீர்மூழ்கி ட்ரோனை உருவாக்கும் கனவு நிறைவேறிவிட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த பெசோடன் அப்படிங்கக்கூடிய ஆழ்கடல் ஆயுதத்தை கண்டு அமெரிக்கா பதறி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டு 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய போர் அமைச்சகத்துக்கு அதிரடியான சில உத்தரவுகளை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து அவரே செய்தி வெளியிட்டிருக்கிறார். மிக மோசமான ரேடியோ ஆக்டிவ் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெசோடனை கண்டு ஏன் உலகம் இவ்வளவு தூரம் பயப்படுகிறது? அந்த ஆயுதத்தை எப்படி ரஷ்யாவால் வெற்றிகரமாக யாருக்கும் தெரியாமல் செய்து முடிக்கப்பட்டது? இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் என்ன நிகழும்? ஏன், எதற்காக புட்டின் அவர்கள் இப்போது இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்? ஒட்டுமொத்த சர்வதேச அரசியலும் எப்படி பெசோடனுக்கு பிறகு மாறி இருக்கிறது? கடந்த 3 நாட்களாக உலகம் முழுக்க சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா பொசைடன். ரஷ்யாவினுடைய அதிபர் வெளிப்படையாக நாங்கள் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆழ்கடலில் செல்லக்கூடிய மிக முக்கியமான அணு ஆயுத மிசைலை கண்டுபிடித்ததாக அறிவித்திருக்கிறார். பெசோடன் அப்படிங்கக்கூடிய இந்த கருவி, இந்த மிசைல், இந்த அணு ஆயுதம் குறித்து தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையான சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக வெஸ்டர்ன் ஃப்ரண்டே ஒரு பிரஷருக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சர்வதேச பத்திரிகைகள் தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற அணு ஆயுதங்களை மையமாக வைத்து பல ஏவுகணைகளோ இன்னும் சில கருவிகளை தயாரிக்கும் போது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய விவாதத்தை எல்லாம் தாண்டி இந்த பெசோடனை கண்டு ஒட்டுமொத்தமாக உலகமே பயந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையிலே பெசோடன் அப்படிங்கக்கூடிய கருவியை ஏன் ரஷ்யா இப்ப லான்ச் பண்ணாங்க? இந்த கருவி வெடித்தால் என்ன நடக்கும்? இதை கண்டு ஏன் அமெரிக்கா சார்ந்த, நேட்டோ சார்ந்த வெஸ்டர்ன் பவர்ஸ் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்ப்பதற்கு முன்னாடி அடிப்படையில் அணு ஆயுத யுத்தங்கள் அப்படிங்கிறது கடந்த 30 ஆண்டுகளாக ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லா நாடுகளுமே, குறிப்பாக அணு ஆயுதத்தை கையாளக்கூடிய இல்ல அணுசக்தியை கையாளக்கூடிய எல்லா நாடுகளுமே அணு ஆயுதத்தை மையமாக வைத்து மிசைல்களை உருவாக்குவதோ இல்ல சப்மரைன்களை உருவாக்குவதோ இல்ல சில கருவிகளை உருவாக்குவது அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது புதிய நாடுகள் யாருமே யுரேனியத்தை என்ரிச் பண்ணிடக்கூடாது, அணு ஆயுதத்தை தயாரித்திடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா மாதிரியான மேலை நாடுகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்களுடைய ராணுவம் குறித்தான அனைத்து விஷயத்தையுமே அவங்க R&D மூலமாக என்ரிச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நேரடியாக அணு ஆயுதம் குறித்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கடந்த 30 ஆண்டுகளாகவே இல்ல. குறிப்பாக 1990ல சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, அதாவது அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடந்த இந்த கோல்ட் வார் பீரியட், இந்த பனிப்போர் காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த பனிப்போர் காலகட்டம் 90களுக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியோடு அது ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நேரடியான ஒரு யுத்த களமாகவோ ஒரு யுத்த உரையாடலாகவோ இல்ல பனிப்போராகவோ இதுவரைக்கும் இல்லாம இருந்துச்சு. ஆனா 2022ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில யுத்தம் துவங்கப்படுது. அதாவது உக்ரைனுடைய எல்லைகளை ரஷ்யா வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகான உலக ஆர்டரே மொத்தமாக மாறுகிறது. அது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா ரஷ்யா தனித்து நின்று உக்ரைனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு மிகப்பெரிய பலமாக நேட்டோ நாடுகள் வந்து நிக்கிறாங்க. நேட்டோ நாடுகள்லாம் அமெரிக்காவின் தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பு. இவங்கெல்லாம் ஏன் நிக்கிறாங்க அப்படின்னா அடிப்படையில் இந்த சண்டைக்கு மையமே நேட்டோ தான். நேட்டோ அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பனிப்போர் காலகட்டத்தில் வார்சா பாக்ட் அப்படிங்கக்கூடிய கூட்டமைப்பு ரஷ்யா, அதாவது USSR வச்சிருந்தாங்க. இந்த 2 கூட்டமைப்புமே எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ராணுவ ரீதியான தங்களுடைய எல்லைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் உருவாச்சு. சோவியத் ரஷ்யா வீழ்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த வார்சா பாக்ட் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ ராணுவ பலத்தை தொடர்ச்சியாக அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்ய நாடுகளுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள், USSR கட்டமைப்பு இருக்கும்போது ரஷ்யாவோடு இணைந்திருந்த நாடுகள் இப்ப பிரிஞ்சு தனியா போயிருப்பாங்க இல்லையா, ரஷ்யாவினுடைய அண்டை நாடுகள், அது எல்லாத்தையும் நேட்டோவினுடைய ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ரஷ்யாவை சுற்றி தன்னுடைய ராணுவ தளவாடங்களை நிறுத்துவதற்காக பல காலமாக அமெரிக்கா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான அஜெண்டா தான் ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் நேட்டோக்குள்ள கொண்டு வருது. அந்த வரிசையில் உக்ரைனை நேட்டோக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சாங்க. நீங்க நேட்டோக்குள்ள போக கூடாது, அப்படி போனா ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாகுது அப்படின்னு தான் ரஷ்யா நேரடியாக உக்ரைன் மேல வந்து தன்னுடைய யுத்தத்தை துவங்குறாங்க. அந்த யுத்தம் இந்த 3 ஆண்டுகளாக நடக்கிறது. அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிச்சு ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு உதவுறாங்களோ, அதாவது முதல்ல ரஷ்யா மீது பொருளாதார தடை,
அதுக்கு பிறகு ரஷ்யாவோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்தியாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பெட்ரோலியம் பொருட்கள் இறக்குறாங்கன்னு சொல்லி எல்லா நாடுகளையும் மேல வரி போட்டாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப வெளிப்படையா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பேச்சுவார்த்தை துவங்கி 10% வரியை குறைப்பதாக அமெரிக்கா சொன்னதுக்கு பிறகு அந்த 48 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, வெளிப்படையாக ரஷ்யா தன்னுடைய நவீன கண்டுபிடிப்பு, சமீபத்திய நவீன கண்டுபிடிப்பு குறித்தான அறிவிப்பை வெளியிடுறாரு. அதுக்கு பேர் பொசைடன். அந்த பொசைடன் குறித்தான அறிவிப்பு அவர் எங்க வெளியிடுறாரு அப்படின்னா, அதான் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய மருத்துவமனையில வச்சு இந்த அறிவிப்பை வெளியிடுறார். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் சயின்டிஸ்டும் ராணுவ வீரர்களும் இருக்கிறாங்க. அவங்களோட டீ, காஃபி, பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா, பொசைடன் உலகத்தில் யாரிடமே இல்லாத அளவுக்கான ஒரு நியூக்ளியர் மிசைல், அண்டர் வாட்டர் நியூக்ளியர் மிசைல், கிட்டத்தட்ட 3000 அடிக்கு அடியில கடலுக்குள்ள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, எந்த ரேடாரிலையும் சிக்காத அளவுக்கு உலகத்தில், அதாவது இந்த பூமி பந்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய எந்த நகரத்தை வேண்டுமானாலும், எந்த துறைமுகத்தை வேண்டுமானாலும், எந்த ராணுவ தளத்தை வேண்டுமானாலும், எந்த நேவி அதாவது கப்பற்படையை வேண்டுமானாலும் சுக்கு நூறாக அழித்து ஒளிப்பற அளவுக்கு பவர் கொண்ட நியூக்ளியர் அண்டர் வாட்டர் மிசைல அவங்க உருவாக்கிறது குறித்தான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பை கேட்டு அமெரிக்காவே ஒரு பதட்டத்துக்கு வந்துருச்சு. என்னடா இது குறித்து நாம இவ்வளவு நாளா எதுவுமே செய்யாம விட்டுட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொசைடன் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது பொசைடன் மட்டும் கிடையாது, கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மிக முக்கியமான 2 மிசைல்ஸ் அவங்க வெளியே டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஒன்னு அக்டோபர் 21, இன்னொன்று அக்டோபர் 22. அதாவது வெளிப்படையாக ஒரு நியூக்ளியர் லான்ச் ட்ரில்ல யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்டோபர் 21ஆம் தேதி புரவஸ்னிக் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இது இத்தோட நிக்கல. இந்த புரவஸ்னிக்கா இருக்கட்டும், இல்ல அதுக்கு பிறகான பெசோடனா இருக்கட்டும், இதையும் தாண்டி மூன்றாவதாக கடந்த 48 மணி நேரத்தில் ஒரு மிக முக்கியமான நியூக்ளியர் மிசைல், இது போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை யார் தூக்கி செல்வது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் சப்மரைன் தேவை இல்லையா, அந்த சப்மரைனையும் பிரத்யேகமாக கர்பவிஸ்க் அப்படிங்கக்கூடிய அந்த சப்மரைனை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப தொடர்ச்சியாக அணு ஆயுதம் குறித்து மிக சீரியஸாக ரஷ்யா யோசித்துக் கொண்டே இருக்கிறது. வெஸ்டர்ன் பவர்ஸ், அமெரிக்காவை மையமாக வைத்த வெஸ்டர்ன் பவர்ஸ், நீங்க எவ்வளவு பெரிய பிரஷரை கொடுத்து என் மேல என்ன பாதிப்பை ஏற்படுத்த நீங்க முயற்சி செஞ்சால் நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரே வெளிப்பாடா இருக்கு. இது அடிப்படையில் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இதுக்கு பேர் ஏன் பெசோடன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த பெசோடன் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க கடவுள், இட்ஸ் மித்தாலஜி. அந்த கிரேக்க கடவுள் எதற்கான கிரேக்க கடவுளா இருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, presiding over the sea, storms, earthquake and horses. அதாவது கடல், புயல், நிலநடுக்கம் இதை மையமாக வைத்த ஒரு கடவுளுடைய பெயர் தான் பெசோடன். சோ அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த கருவி தண்ணிக்குள் இருக்கும், மிகப்பெரிய புயலை கிளப்பும், அதே சமயத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில சொல்ற விதமா தான் இதை ரஷ்யா பேர் வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெசோடனுடைய ப்ராஜெக்டினுடைய பேர் ஸ்டேட்டஸ் 6. இது 2018 இருந்தே ஹையா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்டஸ் 6 குறித்து. இதை முழுக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, a nuclear powered underwater drone intended to sting coastal target or naval bases. இது ஒரு விதமான ட்ரோன் அப்படிங்கிறாங்க. நம்ம வழக்கமா ட்ரோன் அப்படின்னா வானத்துல தான் பறக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா வானத்துல இருக்கக்கூடிய எல்லா எல்லைகளையுமே ட்ரோன் போய் கவர் பண்ணிரும், யாருடைய கண்ணிலையும் படாது, எந்த ரேடார் கண்ணிலையும் படாது, துல்லியமாக இடத்தை தாக்கக்கூடியது இந்த ரேடார், இந்த ட்ரோன்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மேல மட்டும் கிடையாது, தண்ணிக்கு உள்ளேயும் எங்களால ட்ரோன் அனுப்ப முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு ரஷ்யா நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு முக்கியமான அந்த ட்ரோனை தண்ணிக்கு அடியில ஆழத்துல 3000-4000 அடி கீழே எப்படி எந்த கருவியை பயன்படுத்தி அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான சப்மரைன் வேணும் இல்லையா, அப்படிப்பட்ட பெல்கிரோடோ அப்படிங்கக்கூடிய ஒரு சப்மரைனையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது ரொம்ப 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 வலிமையான சக்தி வாய்ந்த வேகத்தில் போகக்கூடிய சப்மரைன் அப்படிங்கிறாங்க. இந்த பெசோடனுடைய கேலிபர் என்ன அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. சரி, இந்த பெசோடனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறது பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதுல வெஸ்டர்ன் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதனுடைய நீளம் 20 to 25 மீட்டர் நீளம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய வித்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 to 2 மீட்டர்ஸ் வித்து இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 185 கிலோமீட்டர் வேகத்துல இது போகும். அது மட்டும் இல்லாம துல்லியமாக 3280 அடிக்கு கீழே போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரோன், அதுன்னு சொல்லப்போனா மிசைல்னு சொல்லலாம். இந்த பொசைடனை தூக்கி சுமக்கிறதுக்காகவே பிரத்யேகமான ஒரு அணு ஆயுத சப்மரைனை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பொசைடன் 2 மெகா டன் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க. 2 டன் அணு ஆயுதத்தை தூக்கிட்டு போற அளவுக்கான ஒரு கேலிபர் அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்போ இது வந்து உலகத்தில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். 2 டன் அணு ஆயுத சக்தியை போய் எடுத்துட்டு போய் ஒரு துறைமுகத்திலேயோ இல்லை ஒரு நாட்டு மேலேயோ உள்ள இருந்து அடிச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு பெரும் பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கடலோர பகுதிகளில் போய் அடியிலிருந்து இவங்க செலுத்தி அதை வெடிக்க வச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதை ஒரு சாதாரண சுனாமியா சொல்ல, ஒரு கதிர் இயக்க சுனாமி அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு பல 100 வருடத்துக்கு அந்த நகரத்தை திருப்பி கட்டி எழுப்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த பெசோடனை வந்து சர்வதேசமே பார்க்குது. இதுல இன்னும் ரொம்ப துல்லியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரியாக்டர் எனேபிள்ஸ் விர்ச்சுவலி அன்லிமிட்டெட் ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இந்த சப்மரீனை இயக்குவது, கன்வென்ஷனல் சப்மரீனை தாண்டி இதை இயக்குவதில் நேரடியாக நியூக்ளியர் தன்மை கொண்ட பல விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்னது, ரேடியோ ஆக்டிவ் சுனாமி, அதாவது அணு கதிர்வீச்சு கொண்ட ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்கும் அளவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டு அப்படிங்கிறாங்க. இது ஏன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸா சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய சப்மரைன்ஸ் இருக்கு, நிறைய அண்டர் வாட்டர் மிசைல்ஸ் இருக்கு, லேண்ட் டு லேண்ட் இருக்கு, சி டு லேண்ட் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பில்டப் அப்படின்னா, இது என்ன சொல்றாங்க, இதனுடைய முக்கியமான விஷயமே இம்பாசிபிள் டு இன்டர்செப்ட் அப்படிங்கிறாங்க. இதை யாருமே இதனுடைய செயல்பாடுகளை இன்டர்செப்டே பண்ண முடியாது. இது எங்க இருக்கு, எதை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு, கடலுக்கு அடியில் எந்த ஏரியாவில் இது வந்து நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இதுக்கான சிக்னல்ஸ் எங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு, இதை எதையுமே யாருனாலையுமே ட்ராக் பண்ண முடியாது. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறதோ இல்லை மிசைலை ஹேண்டில் பண்ணும்போது சில சிக்னல்ஸை இன்டர்செப்ட் பண்ணி கேட்ட முடியும். ஆனால் இதை யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இது குறித்து சர்வதேச அரசியலில் சொல்லப்படக்கூடிய எக்ஸாக்டான வார்த்தை என்ன அப்படின்னா, Poseidon would represent a radical shift in nuclear deterrence, a weapon that blurs the line between torpedo, drones and strategic nuclear delivery system. ஏற்கனவே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சிஸ்டம் இருக்கு, மிசைல் சிஸ்டம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அண்டர் வாட்டர்ல சப்மரைன்ல போய் தாக்கக்கூடிய மிசைலா இருக்கட்டும், இல்ல லேண்ட் டு மிசைல், இதுல எந்த வெரைட்டிலையுமே வராத ஒரு புது டிட்டரன்ஸ் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது குறித்து வெஸ்டர்ன் பவர்ஸ் வெளிப்படையாக என்ன சொல்றாங்கன்னா, a new risk to global stability and arms control அப்படிங்கிறாங்க. இப்படி புதுசான ஆர்ம்ஸை தன்னுடைய எல்லைகளை தாண்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பல சர்வதேச ஒப்பந்தங்களை, அதாவது அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்களை தாண்டி இது போன்ற ஆயுதங்களை உருவாக்குவது அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஸ்டெபிலிட்டிக்கும் உலகத்தினுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியான பிரஷரை வந்து வெஸ்டர்ன் வந்து நேற்று கடந்த 48 மணி நேரமாக உணர துவங்கி இருக்கிறாங்க. இது முதல்ல அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான கேள்வி, ரஷ்யா ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும், ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா நேட்டோ நாடுகளுடைய முயற்சியை வீழ்த்துவதற்காகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் பவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் இவங்க துவங்கி இருக்காங்க. இப்படி பெசோடன் குறித்து அறிவிப்பை இவ்வளவு குயிக்கா அவர் வெளியிட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். The United States has more nuclear weapons than any other country. This was accomplished including a complete updated and renovating and renovation of existing weapon during my first term in office அப்படிங்கிறாரு. உலகத்தில் அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடியது அமெரிக்கா தான். அது என்னுடைய முதல் பீரியட், அதாவது முதல் 5 வருஷம், இது ரெண்டாவது 5 வருஷம் இல்லையா, இந்த முதல் 5 வருஷத்துலயே நாங்கள் அதை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிகாஸ் ஆஃப் த ட்ரெமெண்டஸ் டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஐ ஹேட் டு டூ இட் பட் ஹேட் நோ சாய்ஸ். எனக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை, இதை செஞ்சுதான் ஆகணும். ரஷ்யா இஸ் செகண்ட் அண்ட் சைனா இஸ் அட் டிஸ்டன்ஸ் தேர்ட். ரஷ்யா இரண்டாவதாக இருக்கிறது, சீனா மூன்றாவது இடத்தில் இருக்குது. பட் வில் பி ஈவன் இன் வித்தின் 5 years. Because of the country's testing programs, I have instructed the Department of War to start testing our nuclear weapons on an equal basis. That process will begin immediately அப்படிங்கிறார். அப்போ எங்களுடைய நாட்டில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களையும் டெஸ்ட் பண்ண சொல்லி வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கார். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இது எல்லா செய்திகளையும் எடுத்து வைத்து பார்க்கும்போது பெசோடன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பதட்டத்தை அதிகரித்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சர்வதேச அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த பெசோடனுக்கு பிறகு.